இவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி நான் அந்த இன்ன வரை எங்க ஆளுங்களை பத்தி பாத்தீங்கன்னா திருநங்கைகள்லாம் ஒண்ணு பிச்சை எடுக்கணும் இல்ல பாலியல் தொழில் போகணும். பிச்சை எடுக்கிறதும் பாலியல் தொழில் போறதும் எங்க குல தொழில் கிடையாது. எங்களுக்கும் திறமை இருக்கு. இப்போ ஒத்துக்கினாங்க. அந்த டைம்ல இருந்து அடிச்சாங்க, இப்படிலாம் மாறக்கூடாது, நீ ஆம்பளை பையனா இருக்கணும், ஆம்பளை பையனா தான் ஒரு பொண்ணை பத்தி கல்யாணம் பண்ணாங்க. இப்போ எங்களை ஏத்துக்கிட்டாங்க. நிறைய மக்கள் எங்களை பேசுறாங்க, எங்கிட்ட சந்தோஷமா பழகுறாங்க. எங்களை பொண்ணாவோ எத்தனையோ குடும்பத்துல எங்களை பொண்ணா பாக்குறாங்க, எங்களை பொண்ணு கேக்குறாங்க. ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நிறைய திருநங்கைகள் அதுக்காக சூசைட் கோழையா சூசைட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு. எங்களுக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு கல்யாணம் கிடையாது, குழந்தை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எங்க வாழ்க்கை எங்களோட முடியுது. நாங்க எங்க வாழ்க்கையை நாங்க சந்தோஷமா வாழ்றோம். அதையுமே நிறைய பேர் கெடுக்குறீங்க. திருநங்கைகள்னாலே பாலியல் தொழிலுக்கும் யாசகத்துக்கும் தான் போறாங்கிறத மாறி திருநங்கைகள் இன்னும் நல்லா நிறைய பேர் வெளியே வரணும், முன்னேறணும். அதுதான் இல்ல இந்த ஒரு மெயின் ஏரியால ஒரு விஐபிஸ் இருக்கிற ஏரியாலயோ ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு ஏரியாலயோ நாங்க வாழ்ந்து நீங்க பாத்துருக்கீங்களா? அதிகப்படியா நாங்க வாழ்றதே சுனாமி சைடு தான். கால்வாய்கள் ஓடுற பக்கம் தான் எங்களுக்கு காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. எங்க அம்மா ஃபர்ஸ்ட் பார்த்தோட இப்ப பார்க்க என்ன அழுவாங்க. இப்ப பார்க்க ஏன்னா ஆமா என் பையன் இப்படி இருந்து இப்படி மாறிட்டானே சொல்லிட்டு அழுவாங்க. தவிர கண்டிப்பா நீ என்ன சேர்த்துக்குமா, நான் வீட்டுக்கு வருவேமா, நான் வின் பண்ணிட்டேமா, நான் சமுதாயத்துல வின் பண்ணிட்டேமா, பேச்சு வரல. எங்களுக்கு பிள்ளை பார்க்குற சக்தி கிடையாது. அப்ப அவங்க என்ன செய்வான், இதுதான் சாக்குன்னு இப்போ தூரம் இருந்தாக்கலன்ட்டு விட்டுட்டு போயிருவான். எங்க லைஃப் அப்புறம் அதோட முடிஞ்சிடும். திரும்ப நாங்க உடனே அது ஒண்ணு கல்யாணம் முடிஞ்சதா இருக்கும். அதுக்கு நம்ம செக்ஸ் பண்றது மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸா இருக்கும். நம்ம பண்ணிட்டோம்னு வைங்கன்னா அவ்வளவுதான், அவளை முடிச்சாச்சு, அவ்வளவுதான், விட்டுருவாங்க. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுல குடுங்க குடுங்க நீ நையாண்டி பாட்டு பாடி புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். இந்த வருஷம் மிஸ் கூவாகம் 2025க்கு நான் வந்திருக்கிறேன். நான் போன வருஷத்தோட மிஸ் கூவாகம் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் லைஃப்ல உலகத்துல இப்போ எல்லா மூலையில இருக்கிற திருநங்கைகள் எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். வருஷத்துக்கு ஒருக்க நாங்க எங்க ஐயனை பார்க்க வர டைம்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்காகவே இந்த வருஷம் முழுக்க நாங்க எப்படி சொல்றது, ஒவ்வொன்றா பார்த்து இது கூவாகத்துக்கு நல்லா இருக்கும், இது எடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்க எங்களோட அழகை வச்சு நாங்க செதுக்கி வரோம். இப்படி செதுக்கி இருக்கிறதுக்கு பின்னால நிறைய சோகமான கதைகளும் இருக்கு, மறக்கக்கூடிய கதைகளும் இருக்குது. இன்ன வரைக்கும் ஆயிட்டு நான் கிட்டத்தட்ட வீட்டோட்டு 7 இயர்ஸ் ஆகுது. இன்னும் எங்கள் வீட்டில் என்ன அக்செப்ட் பண்ணிக்கல. எதுக்கு அப்படின்னா நான் திருநங்கையா வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒன்று தான். எங்கள் அம்மா அப்பா ஊனமாவோ இல்லை எப்படி ஒரு பிள்ளை இருந்தால் கூட ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க போல. என்னை மாதிரி ஒரு குழந்தைய ஏற்றுக்கிட்ட உங்களுக்கு விருப்பமே வரலை. எனக்கு ஸ்கூல் டிசியில் சைன் போட்டால் எனக்கு சைன் போட்டால் எனக்கு எங்கள் அப்பா இன்னார் தான் தெரிஞ்சுன்ட்டு எங்கள் அப்பா எனக்கு சைன் கூட போட வரல. இவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி நான் இன்ன வரை எங்கள் ஆளுங்களை பற்றி பார்த்தீங்கன்னா திருநங்கைகள்லாம் ஒன்று பிச்சை எடுக்கணும் இல்லை பாலியல் தொழில் போகணும். பிச்சை எடுக்கிறதும் பாலியல் தொழில் போகிறதும் எங்கள் குல தொழில் கிடையாது. எங்களுக்கும் திறமை இருக்குது, நிறையா அதாவது சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்குது, அதே மாதிரி சாதிக்கணுங்கிற வெறி நிறையாவே இருக்குது. நாங்கள் சாதிக்கணுன்ட்டு ஒவ்வொரு மேடைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் மக்களுக்காகவே கூவாகங்கிற ஒரு மேடை வருது. இப்போ உலகத்தில் எங்கெங்கேயோ ஃபேஷன் ஷோ வைக்கிறாங்க, யாரெல்லாமோ ஏறுறாங்க, உலக அழகி ஏறுறாங்க, நடிகை ஏறுறாங்க, பெரிய பெரிய மாடல்ஸ்லாம் ஏறுறாங்க. ஆனால் முதல்ல 1996 கூவாகத்தில் திருநங்கைகளுக்காக ஒரு அழகி போட்டி வச்சாங்க. அது வெறிய அளவில் போயிட்டு இன்னும் 45 வருஷமா அது ஓடிக்கிட்டே இருக்குது. வெளியே தெரிஞ்சு கொஞ்ச நாள் ஓடி இருக்கு, வெளியே தெரியாம பல வருடங்கள் ஓடி இருக்கு. இப்போ கூவாகங்கிறது ஒரு பெரிய பிராண்டாவே மாறிட்டு இதுக்காக நிறைய மக்கள் வராங்க. இன்னும் முன்னாடி டைம்லலாம் நாங்கள் இங்கே தைரியமா நடக்கவே முடியாது. இப்போ அப்படி இல்லை, எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, வழி கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு நல்ல ஒரு செக்கிங்காக கொடுக்குறாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. சமுதாயம் ஏற்றுக்கலாங்கிறாங்க, சமுதாயம் நிறைய ஏற்றுக்குச்சு. அதுக்கான மெயின் ரீசனே இந்த கூவாகம் தான். ஒரு மாவட்டத்தில் திருநங்கைகள் ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு திருநங்கைகள் மொத்தமாக ஒரு விழா நடத்தி அது இத்தனை மக்கள் பார்க்க வராங்கிறது ஒரு வெற்றி தான். அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. எங்களை சமுதாயம் ஏற்றுக்குச்சுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமாவே நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் திருநங்கைகள் யாராவது வீட்டை விட்டு வர்ற ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா நல்லா படிங்க, படிச்சுட்டு வாங்க. எங்கள் காலம்தான் கலெக்ஷன் அப்படின்ட்டு போயிட்டு எங்களுக்கு அப்புறம் வரப்போகிற நீங்களாவது சமுதாயத்தை மாற்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வாழ்வதற்கு என்ன வழிவகை தேவையோ நாங்கள் பண்ணிட்டோம்.
நீங்கள் படிச்சுட்டு வர்றது உங்கள் வேலை. நீங்கள் படிச்சுட்டு வந்து இன்னும் நீங்கள் நிறையா இது பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்குலாம் சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த வருஷம் 25க்கான மிஸ் கோகம் அழகியா 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இல்லாமல் பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபிஸ் அவார்டும் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரே கலர் 2 மாதிரி 2 அவார்டும் ஒரே டைமில் கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாப் 7 வரைக்கும் வந்தேன். ஜட்ஜஸ் கேட்ட கேள்விக்கு சிறப்பான பதில் அளித்து நான் வெற்றிகரமாக அந்த பரிசை வாங்கிட்டு போகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய வெற்றியை வந்து சக திருநங்கைகள் எல்லாருக்காகவே டெடிகேட் பண்ணுறேன். இளம் திருநங்கைக்காக மெயினாக டெடிகேட் பண்ணுறேன். ஆமாம், எங்கள் அம்மா வரேன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, எங்கள் அக்கா 3 பேரை பார்க்க வரேன்னு சொன்னாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தான் வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே வேண்டாம், பசங்க எல்லா திருநங்கைகளும் கலாய்ப்பாங்க. பசங்க வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு வேதனைப்படும் அப்படின்னு நான் சொல்லலாம். அது அவங்க சரி வேண்டாங்க, இதை அவங்க பார்ப்பாங்க. எங்கள் அம்மா மனசு கஷ்டப்படுன்றதுக்காக நான் வந்து எங்கள் அம்மா வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா யாருமே வர ஆசைப்பட்டாங்க, வரவே வேண்டாம்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா தான் எனக்கு காசு போட்டு விட்டாங்க ஒவ்வொரு செலவுக்கும். போதுமாப்பா, இப்போ போதுமான்னு கேட்டு எனக்கு காசு போட்டு விட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகவும் நான் இந்த வெற்றியை டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும்? எங்கள் அம்மா வந்து வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்க தோணுது, வேற எதுவும் இல்லை. நான் வந்து போன வருஷம் நான் மிஸ் கோவாக ஏறினேன். என்னால் வின் பண்ண டாப் 7 செலக்ட் ஆனால் என்னால் வின் பண்ண முடியல. ஏன்னா வந்து கொஸ்டின்ஸ் நான் விட்டுட்டேன். ஆனால் 2வது வருஷம் நான் ஏறும்போது நான் க்ரூமிங் பண்ணிக்கணும், என்னாலே சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் ஏறினேன். இந்த வருஷம் டைட்டில் கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது காரணம் வந்து சென்னையில் இருக்கிற சைதாப்பேட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் சாதிக்கு பிறந்த சமூக அமைப்புன்னு சொல்கிறேன். அந்த ஃபவுண்டர் வந்து ஸ்வேதா மேம். அவங்க மூலியமாக தான் அவங்க எனக்கு வந்து க்ரோமிங் எப்படி அப்பீரியன்ஸ் கொடுக்கணும், எப்படி வாக் பண்ணணும் சொல்லி கொடுத்ததுனால இந்த அவார்டு எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிவரும் திருநங்கைகளுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, அனைவரும் கல்வி கற்றுக்கிட்டு வந்து பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு நீங்கள் திருநங்கையாக வந்தீங்க அப்படின்னா நீங்களும் மற்ற இரு பாலினங்கள் மாதிரி எல்லா துறையிலும் நீங்களும் சாதிக்கலாம். பெக்கிங் பண்ணுறதோ ப்ராஸ்டியூஷன் பண்ணுறதோ விட்டுட்டு இனிமேல் நம்மளும் மற்றவங்கள மாதிரி சக மனுஷங்களாக வாழலாம். அதுவும் இல்லாமல் இனிமேல் இந்த இழிவுபடுத்துகிற சமுதாயமும் வந்து 3ஆம் பாலினத்தை அக்செப்ட் பண்ணி ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு வேலை போட்டு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நிறைய பேர் ஏங்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு வேலை கொடுக்குதுன்னா மெயின் பொறுப்பெலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த துப்புரவாளர் அந்த மாதிரி சின்ன போஸ்டிங் கொடுக்கறதுனால வந்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பெரிய கோஸ்டிங் எங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அப்புறம் தாங்க சமுதாயத்தில் நாங்களும் எப்படி இருப்போம்னு தெரியும். எங்களை இராணுவத்துக்கு அனுப்புனா நாங்கள் கூட தான் நம்ம நாட்டுக்காக நாங்களும் போராடுவோம். அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோட பேர் சாக்ஷி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் கடந்த 10 வருஷமாக நான் இந்த மிஸ் குவாகம் விழுப்புரத்துக்கு வரேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் வந்து இது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஷோ நடக்க போகுது. மிஸ் குவாகம் நடந்துட்டு இருக்கு. கேர்ள்ஸ்லாம் வாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாப் 15 கேர்ள்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் மிருத்துலாவும் செலக்ட் ஆகி டாப் 15ல் இருக்காங்க. எனக்கு தெரியும், நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு வின் பண்ணுவான்னு. என் ஃப்ரெண்ட் வின் பண்ணால் எனக்கு பெருமை, நானும் வின் பண்ண மாதிரி. அதனால் என்னோட ஃப்ரெண்ட் வின் பண்ணுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த கூட்டாண்டவர் புண்ணியத்தில். தென் இங்கே வந்து விழுப்புரத்தில் வந்து ரொம்ப அந்த லாட்ஜ் ரேட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நாங்கள் இயர்லி ஒன்ஸ் தான் நாங்கள் இங்கே வரோம். அதுவும் வந்து அந்த கூத்தாண்டவர் ஐயாவை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வரோம். அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக நாங்கள் வந்து ஹோட்டல் கொடுத்து நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு கஷ்டம். அதனால் வந்து இதை மட்டும் கொஞ்சம் வந்து ஹோட்டல் எக்ஸ்பென்சிவ் ஃபுட்டு தென் ட்ராவல்ஸ் ஆல்சோ இப்போ அதிகமாக வாங்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து இதுவாகலை. இதை அடுத்த வாட்டி கொஞ்சம் எங்களுக்காக ஒரு திருநங்கைகளுக்காக கம்மி பண்ண நான் கேட்டுக்கிறேன். நிறைய ஸ்ட்ரகிள்ங்க. ஏன்னா நிறைய மேடை நான் ஏறி இருக்கேன். வெற்றி தோல்வி வந்து மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். பல தோல்விகளை சந்திச்சாதான் ஒரு வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லுவாங்க. அந்த முதல் படி நான் இந்த படியை நான் பார்த்துருக்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டைம் வந்து என் ஃபேமிலியிலேருந்து தான் நான் மிஸ் பண்ணுறேன். அது மாதிரி என் சிஸ்டர் இவள் சொல்லிக் கொடுத்தா, இவங்க எங்கள் அம்மா இவங்களே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி க்ரோம் பண்ணணும், எப்படி நடக்கணும் சொல்லிக் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஃபேமிலியில் அதை குறைய இவங்க தீர்த்து வைக்கிறதுனால எனக்கு வந்து பெருசாக என் ஃபேமிலி ஞாபகம் எனக்கு வரல. என்னோட எய்ம் வந்து வேளாண்மை துறையில் ஒரு பகுதியாக இருந்து மக்களோட சேர்ந்து கலப்பணி செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. இன்னொரு ஆசை வந்து நான் ஒரு மாடலுங்கிறதுனால நான் ஒரு ஸ்டூடியோ வச்சு இனிவரை இளம் திருநங்கைகள் யாராவது மாடலிங் ஃபீல்டில் வரணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் இலவசமாக மாடலிங் சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்த ஒரு திருநங்கை அவள் வந்து இப்போ ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி வார்த்தைகளால் சொல்ல முடியல. ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ. எனக்கு வந்து என்னோட வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து இவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான் அப்படின்ட்டு சொல்லி விட்டுட்டாங்க.
அது கிடையாது அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு மேடையும் இது பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் நடிகர் கார்த்திக் சார் கூட ஜப்பான் மூவி ஆக்ட் பண்ணியிருக்கிறேன், நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறேன். நான் நடித்த எல்லா படத்துலையும் நான் திருநங்கையாக நடிக்கவே இல்லை, என்னை கேர்ளாக தான் எடுத்திருக்கிறாங்க. அது போக தூத்துக்குடியில் திரு அப்படிங்கிற ஒரு மூவி எங்கள் ஊர் எஸ்பி சார் திருநங்கைகளை பற்றின விழிப்புணர்வு பெற்றவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக திரு அப்படின்ட்டு ஒரு மூவி எடுத்தார். அது இன்னைக்கு இங்கே ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் வந்து ஹீரோயின் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் எனக்கு சந்தோஷமாகவே இருக்குது. நிறைய மூவிக்கு செலக்ட் ஆகிருக்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஏமே வந்து லாயர் ஆகணுன்ட்டு ஒரு ஆசை. எங்கள் ஆளுங்க வந்து ஒவ்வொரு இடத்துல அவங்களோட ஒரு கருத்தை முன் வைக்கும் போது நிறைய பேர் முட்டுக்கட்டை போடுறாங்க. ஸோ அதை தவிர்த்து நாங்கள் வந்து முன் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஏன்னா எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நல்லா வேலை பார்க்குறவங்களுக்கே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ பேர் நீங்கள் திருநங்கைகளை பார்த்துருப்பீங்க. நாங்கள் எங்கள் அழகிகள் அவ்வளோ அழகழகாக இருக்கிறோம். எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? நான் இவங்க எங்கே இருப்பாங்க, இப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்களே, இவங்க வீடு எங்கே இருக்குது? இல்லை இந்த ஒரு மெயின் ஏரியாவில் ஒரு விஐபிஸ் இருக்கிற ஏரியாலையோ ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு ஏரியாலையோ நாங்கள் வாழ்ந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அதிகப்படியாக நாங்கள் வாழ்கிறதே வந்து சுனாமி சைடு தான். கால்வாய்கள் ஓடுற பக்கம் தான் எங்களுக்கு காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒதுங்கி வாழ்கிற நாங்கள் ஆண் பெண்ணுக்கு நிகராக வந்து நாங்கள் எல்லாத்தையும் உடச்சி உங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நல்லா இருக்கிறவனே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. எங்களுக்கு சொல்லவா வேணும்? அது நீ நோண்டுச்சு அப்படின்னு சொன்னாலே போதும், உடனே தூக்கிடுவாங்க. ஏன் நீங்களும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, பேச வர்றவங்களையும் பேச விட மாட்டேங்கிறீங்க. என்ன காரணம்? உங்களுக்கு எங்கள் மேலே ஈகோவா? ஒன்றுமே தெரியல. அதனால என்னோட ஆசை நான் லாயர் ஆகணும். ஒரு வழக்கறிஞர் தான் தன்னோட கருத்தை பகிரங்கமா எல்லார்ட்டையும் சொல்ற திறமை அவர்கிட்ட இருக்குது. ஒன்று அரசியல்வாதிங்க, அவங்க வந்து அவங்க கருத்து சொல்வாங்க. ஆனா தன்னோட சுய கருத்து சொல்றது வந்து லாயர்ஸ் தான். எங்க அமைப்புல இருந்து நிறைய லாயர்ஸ் இருக்கிறாங்க. நானும் லாயர் ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. இன்னும் பார்வைகள் வந்து இந்த ரோட்ல போனா அப்படியே ஒரு மாதிரி மேல இருந்து கீழே, எங்களுக்கும் நாங்களும் உங்களை மாதிரி தானே ஈக்குவலா இருக்கும். நாங்கள் ஒன்றும் வித்தியாசமா இல்லைல்ல. அது ஒரு மாதிரி மேல இருந்து கீழே பாக்குறது, ஒரு மாதிரி பேசுது, அதை வந்து நிறுத்திக்கிட்டா இந்த சொசைட்டில வந்து எல்லா மக்களும் நிறுத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. இது என்ன தாழ்மையான வேண்டுகோள். இல்ல, என்னோட உரிமை, என்னோட ட்ரெஸ் நான் போடுறேன், அது என்னோட உரிமை. யார் கேட்கணும் அது அவசியம் கிடையாதுல. நான் நானா தான் இருக்கேன். ஏன் நான் நானா தான் இருக்க முடியாது? மற்றவங்க சொல்றாங்க, அவன் சொல்றான், இவன் சொல்றான், அதெல்லாம் வந்து எனக்கு அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட வேண்டியதுதான். நான் எப்படின்னு எனக்கு தெரியும். ஐ நோ அபவுட் மை செல்ஃப். இவங்களும் வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க. நல்ல முறையில் வந்து இன்னைக்கு படித்து முடிச்சு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா வச்சு பார்த்துக்கிறாங்க. எல்லாமே வந்து குடும்பத்தை பார்த்துக்கிற திருநங்கைகள் தான் இன்றைக்கி நிறையா உருவாகிட்டு வராங்க. இதே மாதிரி எல்லா திருநங்கைகளும் பகை சண்டை இதெல்லாம் சச்சரவெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க குடும்பத்துக்காக நிம்மதியாக வாழ்ந்து பாருங்கள். அந்த வாழ்க்கையே சொர்க்கம். இப்போ வந்து எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. நிறைய மக்கள் எங்களை வந்து பேசுகிறாங்க, எங்கிட்ட சந்தோஷமாக பழகுறாங்க. எங்களை பொண்ணாவோ எத்தனையோ குடும்பத்தில் எங்களை பொண்ணாக பார்க்குறாங்க, எங்களை வந்து பொண்ணு கேட்குறாங்க. உண்மையிலேயே இப்போ நடக்கிற ரீசன்ட் எனக்கு மாப்பிள்ளை வீடெல்லாம் வந்திருக்குது. என்னை பொண்ணு நினச்சி நிறைய பேர் பொண்ணு கேட்குறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நான் திருநங்கையா இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம்தான். அதுக்கு முன்னாலே எங்களுக்கு அது கிடையாது. அக்காவை பொண்ணு பார்க்க வருவான், அக்காவை தானே பார்க்க வரான், நாங்கள் என்ன இலவச இணைப்பா? அந்த பையன் யாரு? அது பொண்ணோட தம்பி. அப்படியா போயிட்டு சொல்கிறோம். ஏன்னா அந்த பொண்ணோட உடம்புல வந்து இந்த பையனோட ஜீன் இருக்கும். எங்கே அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சான்னா நம்மளுக்கு பிறக்க போகிற வாரிசுக்கும் திருநங்கை குழந்தை பிறந்துரும் அப்படின்ட்டு ஒரு பயம். ஒரு உண்மையான ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். ஒரு அம்மா வந்து வளகாப்புக்கு போயிருக்கிறாங்க. இது நான் நடந்த ஒரு உண்மை விஷயம். வளகாப்புக்கு போகும்போது அந்த அம்மா தான் முதல்ல அந்த வளகாப்பு போகிற பொண்ணுக்கு வளையல் போடணும். இயற்கை என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நீ போடாதம்மா நீங்கள் நில்லுங்கன்ட்டு பின்னாடி இருக்கிறவங்கள கூப்பிட்டு வளையல் போட வச்சாங்க. ஏன்னா அந்த அம்மா ஒரு திருநங்கையை பெற்ற தாய். எங்கே அவங்க திருநங்கை பெற்றிருக்காங்க? இவா போய் வளையல் போட்டானா அந்த வைப்ரேஷனில் பிறக்க போகிற குழந்தையும் திருநங்கையாக பிறந்துரும் அப்படின்ட்டு நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு. எங்களை பற்றி நீங்கள் தப்பாகவே நீங்கள் பார்க்காதீங்க. எங்களை நார்மலாக நீங்கள் பாருங்கள், சக மனுஷராக பாருங்கள். அதுவே எங்களுக்கு போதும். நீங்கள் இவ்வளோ ஏற்றுக்கிட்ட எங்களை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க, அது பெரிய விஷயம். இன்னும் எங்களை வந்து நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடவசல் போகவே மாட்டோங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு. எங்களுக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு கல்யாணம் கிடையாது, குழந்தை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எங்கள் வாழ்க்கை எங்களோட முடியுது. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம். அதையுமே நிறைய பேர் வந்து கெடுக்குறீங்க. நீங்கள் ஒன்று தான் நான் சொல்லுவேன் லாஸ்ட்டாக, இதுதான் பெஸ்ட்டு. என்னென்னா, நீங்கள் தயவு செய்து எங்களை விமர்சனப்படுத்தாதீங்க, கலாய்க்காதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க. ஒரு திருநங்கை வாரான் அப்படின்னா அந்த பையன் வந்து அவங்க வீட்டோடு இருக்கும்போதே நான் திருநங்கையாக வர்றது எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை கிடையவே கிடையாது.
பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏத்த வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை, ஐயோ நம்ம பிள்ளையை ஏத்துக்கிட்டு இவன் என்னமோ சொல்லுவானோ, அவன் என்னமோ சொல்லுவானோ, நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்காதோ, நம்மளை பெத்த பையனுக்கு வந்து நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்காதோ அப்படின்ட்டு நிறைய பேர் பயந்தே திருநங்கைகளை ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. இன்னும் சமுதாயம் மாறுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துலயோ ஒரு 5 வருஷத்துலயோ இன்னும் ஒரு ஒரு 7 வருஷத்துலயே அடுத்த வருஷத்துல கூட நிறைய திருநங்கைகள் வீட்டுல இருந்தே வேலைக்கு போவாங்க, படிக்க போவாங்க. ஒரு ஆம்பளை பொம்பளை என்ன ஒரு லைஃப்பை வாழ்றாங்களோ அதே வாழ்க்கையை நாங்களும் வாழுவோம். அதுக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணுவீங்க, அமைதியா இருந்தாலே போதும். ஓகே, லவ் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் தான். எல்லாருக்குமே அன்பு மனசு எல்லாமே ஒன்று தானே. எல்லாருக்குமே சிவப்பு கலர் ரத்தம் தானே ஓடுது. எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். லவ்ன்றது ஒரு பாசம் அன்பு. அதுவும் எங்களை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகள் மத்தியில் லவ் பாசம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஒரு பையனை நாங்கள் லவ் பண்ணால் உண்மையாக தான் இருப்போம். அவன் சொல்கிற பேச்சு, அவன் என்னென்ன சொல்கிறானோ அதை நாங்கள் கேட்டு அவனுக்கு கீழ்ப்பணிஞ்சு நடப்போம். ஆனால் சில பசங்க அப்படின்னா எல்லாரையும் தப்பு சொல்ல, சில பசங்க அப்படி கிடையாது, ஏமாத்திட்டு போயிடுறாங்க. நிறைய திருநங்கைகள் வந்து அதுக்காக சூசைட் கோழையாக சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. லவ் பாசம் அன்பு அவ்வளோதான். மற்றபடி நம்ம அவன் தான் இவன் தான் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே செட் ஆகாது. நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எந்த பாதையில் போகணும், எப்படி நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும், அப்படிதான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம போகணும். நம்ம இந்த வழியில் அந்த வழியில் போகக்கூடாது. கஷ்டங்களை நம்ம ஏன் இப்படி மாறணும் ஒரு டைம் யோசிப்பேன். ஒரு டைம் இப்படி இருக்கேன், நம்ம ஏன் இப்படி கடவுள் கொடுத்தாருன்னு அப்படி யோசித்தேன். அதெல்லாம் பண்ண முடியும், நம்ம தலையை தேய்திட்டான்னு சொல்லி நான் அதுலேருந்து நான் யோசிக்கிறதில்ல. என் இஷ்டத்துக்கு நான் ட்ரெஸ் போடுவேன், மாடல் ட்ரெஸ் போடுவேன், எல்லாமே மாடலாக பண்ணுவேன். அவ்வளோதான். இப்போ ஒத்துக்கினாங்க. அந்த டைம்ல வந்து அடிச்சாங்க, இப்படிலாம் மாறக்கூடாது, நீ ஆம்பளை பையனா இருக்கணும், ஆம்பளை பையனா தான் நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. இல்லம்மா எனக்கு இப்படிதான் இருக்க பிடிச்சிக்குது இப்போ நான் சொன்னாங்க. இப்போ ஒத்துக்கிறாங்க. இப்போ நான் வீட்டோட தான் இருக்கேன். நான் வந்து செகண்ட் ரன்னர் வின் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு பின்னாடி எங்கள் பெரியவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து ஐஏஎஸ் அகாடமியில் சேர்ந்து ஐஏஎஸ் படித்து ஒரு நல்ல அதிகாரியாக வரணும்னு ரொம்ப ஆசை. அதிகாரியாக வந்து நான் எங்களோட சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காக பாடுபடுவேன். இது எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் ஏறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறினதுமே நான் வின் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸைட்மெண்ட்டில் பேச்சு வரல. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஆல். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுங்க. எல்லாமே ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்கிறது தான். எல்லா திருநங்கைகளோட எல்லா ப்ராப்ளமும் நம்ம ஒரு தெரிஞ்சு நம்ம தான் அப்படின்னு வெளிக்காட்டிக்கணும் வெளியில். கண்டிப்பாக என் ஃபேமிலி இதை பார்ப்பாங்க, கண்டிப்பாக என்னை சேர்த்துக்குவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக திருநங்கைகள்னாலே வந்து பாலியல் தொழிலுக்கும் யாசகத்துக்கும் தான் போகிறாங்கிறத மாறி திருநங்கைகள் வந்து இன்னும் நிறைய பேர் வெளியே வரணும், முன்னேறணும். அதுதான் கண்டிப்பா தனக்குன்னு, அதாவது மனுஷனா பிறந்தவனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினத்துக்குமே தனக்குன்னு ஒரு துணை இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். நாங்கள் மட்டும் என்ன விதி விலக்காதுக்கு எங்களுக்கு அந்த ஆசை இருக்காதா? எல்லாத்துக்கும் இருக்கும். நாங்கள் ஒரு திருநங்கையை வந்து காதலிச்சோம் அப்படின்னா சாரி சார் கட் பண்ணிக்கிறீங்க. நாங்கள் ஒரு பையனை காதலிக்கும், அவனே எங்களை காதலிப்பான்னு வைங்கண்ணே. எங்களுக்கு வந்து ஒரு வக்கீலோ, ஒரு டாக்டர் தம்பியோ, இல்லை ஒரு போலீஸோ, இல்லை ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோ, இல்லை ஒரு நல்ல குடும்பத்துக்கு பையனை எங்களை லவ் பண்ண மாட்டான். எங்களுக்குன்னு ஒன்று இருக்கும் ஊருக்குள்ளே, ஏதாவது ஒரு இடத்துல. அது வீட்டுக்கு அடங்காமல், ஊருக்கு அடங்காமல், நாய்க்கு அடங்காமல், நரிக்கு அடங்காமல் ஊருக்குள்ள ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கும். அதுக்கு எங்களை பிடிக்கும். அது அப்படி அவனாவது கிடைக்கானே அப்படின்ட்டு நாங்கள் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை கொண்டு போவோம். ஓடையில் பிள்ளைன்னு ஒன்று அப்பா அம்மா தூண்டி விடுவாங்க. எங்களுக்கு பிள்ளை பார்க்குற சக்தி கிடையாது. அப்போ அவங்க என்ன செய்வான், இதுதான் சாக்குன்னு இப்போ தூரம் இருந்தாக்கலன்ட்டு விட்டுட்டு போயிடுவான். எங்கள் லைஃபு அப்புறம் அதோட முடிஞ்சிடும். திரும்ப நாங்கள் உடனே நாங்கள் என்ன நினைப்போம்னா, சரி இவன் போனால் போயிட்டு போகிறான்ட்டு நாங்கள் தனியாக வாழுவோம். திரும்ப ஒரு காதல் எங்கேருந்தோ வரும். சரி ஒன்று தான் போயிட்டு இன்னொன்று வருது, அதோட வாழலாம் பார்த்தா அதுக்கு மேலே இருக்கும். அது ஒன்று கல்யாணம் முடிஞ்சதாக இருக்கும். அதுக்கு நம்ம செக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். நம்ம பண்ணிட்டோன்னு வைங்கன்னா அவ்வளோதான், அவளை முடிச்சாச்சு அவ்வளோதான் விட்டுருன்றுவாங்க. எங்களுக்கு காதல் வாழ்க்கையை ரொம்ப கஷ்டம். அது நான் இன்ன வரைக்கும் நான் தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறேன். தேர்ந்தெடுக்காமல் இருக்கப்பே தான் நான் ஒவ்வொரு மேடைகளையும் நான் அச்சீவ் பண்ணிட்டு வரேன். நீங்களும் உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க. நம்ம பொம்பளையாக பிறந்து வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம திருநங்கை, நம்ம தைரியமாக சந்தோஷமாக எங்கேயும் வாழலாம். ஆண் துணை நமக்கு தேவையே கிடையாது, நம்ம துணை நமக்கு போதும். நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ எந்த ஒரு கவர்மெண்ட்டோ கூட வராது. சமூகத்தவர் தான் வருவாங்க. எங்கிட்ட இனம், மொழி, ஜாதி, மதம் எந்த வேறுபாடும் கிடையாது. நாங்கள் ஒரு தனிச்சு வாழ்கிற ஒரு சமுதாயம். எங்கள் அம்மா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்ததோட இப்போ பார்க்க என்ன அழுவாங்க. இப்போ பார்க்க ஏன்னா அம்மா என் பையன் இப்படி இருந்து இப்படி மாறிட்டானே சொல்லிட்டு அழுவாங்க, தவிர வேற எதுவும் பேசலாம் மாட்டாங்க. எப்படி இருக்கு இந்த கூவாகம்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது எனக்கு வந்து எப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கவும் எனக்கு ஒரு உணர்ச்சி வருது. நம்மளும் இந்த மாதிரி போகணும், நெக்ஸ்ட் டே நம்மளும் ஏறணும், ஸ்டேஜ் ஏறணும் சொல்லிட்டு எனக்கு ஒரு உணர்வு வருது.
அது வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம் தான், ஒரு லட்சியம். அது பண்ணணும்னு ஆசை. நான் 10th படிக்கும்போது நிறைய மார்க் எடுத்திருக்கேன். 488 எடுத்து நல்லா படிப்பேன். பிரச்சனைனால படிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக நான் படிப்பேன். வீட்ல இதுக்கு முன்னாடி அக்செப்ட் பண்ணல நீங்க. ஆமாம், அப்புறம் பார்த்து கண்டிப்பாக பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. மா சீக்கிரமாக எங்கூட பேசிடுமா. சரியா? இந்த மிஸ் யூ. அதாவது நாங்கள் பையனாக தான் இருப்போம். எங்களுக்கு வந்து எங்கள் முன்னாடி ஒரு ஐஸ்வர்யா ராயே போனாலும் ஒன்றும் தெரியாது. அதே நாங்கள் பொம்பளை பிள்ளையாக மாறிடுவோம். அப்போ நாங்கள் வந்து நாங்கள் மாறுறதுக்கு மெயின் ரீசனே வந்து எங்களை எல்லாரும் ரசிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம். அவளை பாரு, அவள் வந்து திருநங்கை தான் இருந்தாலும் அழகா இருப்பா அப்படின்னு சொல்லி எங்களை ஐஸ் வச்சு எங்களை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னெல்லாமோ பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், இங்கே வாடின்னு கூப்பிட்டாலே போதும், எங்களுக்கு அப்பவுமே விழுந்துரும். ஏன்னா எங்களை யாரும் வாடின்னு கூப்பிட மாட்டாங்க. ஒன்று அக்கான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா இங்கே வாங்கினேன் அப்படிம்பாங்க, இல்லைன்னா அது இதும்பானுங்க, இல்லைன்னா ரொம்ப இதாக பேசுனா சிஸ்டர் முடிச்சுக்கோங்கன்றாங்க. ஒருத்த வாடின்னு தான் பொண்டாட்டியே தான் கூப்பிடுவோம். அப்படி ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டோட நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பூரிப்பு, என்னமோ நம்ம பெண்ணாயிட்ட மாதிரி நம்ம ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து தன்னோட வாழ்க்கையை இழந்துடுறாங்க. அந்த ஒரு 3 மாசம் இல்லை 6 மாசம் அவங்க லைஃப் நல்லா இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஆயிட்டோம், நம்மளுக்கு ஒரு கணவர் இருக்காரு, கணவர் சாப்பிட வருவாரு, அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து அவன் வேற ஒரு பொண்ணை பேசிட்டு இருப்பான். இந்த பொண்ணு நம்ம மாப்பிள்ளை நமக்காக இருக்காருன்ட்டு இவ வாழுவா. இவன் லைட்டா ஒருத்தர் திரும்பி பார்த்தா போதும் நீ அவனை வச்சிருக்கன்னு சொல்லி இவளை கழட்டி விட்டுருவான். உடனே அவ தன் மனம் வருந்து நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லைன்ட்டு உடனே என்ன செஞ்சிருவா, சூசைட் அட்டன் பண்ணிடுறது, தன்னோட அழகை கெடுக்கிற மாதிரி தீ குளிக்கிறது, கையை அறுத்துக்கிறது. வலி வேதனை இல்லாம உனக்கு திருநங்கைக்கு தான். ஆனா அவன் நல்லா 2 பிள்ளைய பார்த்து ஜம்முன்னு மைனர் ஜாக்கெட் போட்டுட்டு டைட்டிலா சுத்தி வருவான். ஆனா கஷ்டப்படுறது என்னமோ நீ தான், உன் அழகை நீ கெடுத்துக்கிட போற. நம்ம காசையும் கொடுத்து நம்ம அழகையும் கெடுத்துக்கிட்டு அப்படி ஒரு புருஷ வாழ்க்கை தேவையே கிடையாது. அதுக்கு நீ நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாமே. உடனே சைட் அடிக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. நீ இப்படி போயிட்டு இப்படி வந்தீங்கன்னா உன்னை எத்தனையோ பேர் பார்ப்பாங்க. ஸோ நீ அப்படியும் உன் லைஃப்பை கொண்டு போயிடலாம். அம்மா உன் குழந்தை நான் ஜெயிச்சிட்டேம்மா. நான் பையனோ பொண்ணோ, ஆனால் நான் குழந்தை, உன் குழந்தை தான், நான் ஜெயிச்சிட்டேன். கண்டிப்பாக நீ என்னை சேர்த்துக்குமா, நான் வீட்டுக்கு வருவேம்மா. நான் வின் பண்ணிட்டேம்மா, நான் சமுதாயத்தில் வின் பண்ணிட்டேம்மா. பேச்சு வரல. ஒரு 2 மாசமா அவள் என்கிட்ட ஸ்டேஜ் ஏறணும், நான் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. அதே மாதிரி என் பேத்தி ப்ரைஸ் வாங்கிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ நிறையா வந்து திருநங்கைகள் வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணமே லவ்ல போய் டீப்பாக அடிக்ட் ஆயிடுறது. லவ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆம்பளைங்களையும் விட்டுட்டு போகிறாங்க, பொம்பளைங்களையும் வேண்டான்னு போயிடுறாங்க. நம்ம அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப எக்ஸாம்பிள்லாம் கிடையாது. நம்மளும் அவங்கள வேண்டாட்டே அவ்வளோதானே முடிச்சுட்டப்போ அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடலாம், அவ்வளோதான். அதான் லைஃபே. நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். அவன் பொண்டாட்டி பிள்ளை, அவனோட பிள்ளை, அவன் ஜென்ரேஷனோட அவன் நல்லா மேலே வந்துக்கிட்டே தான் இருப்பான். என்னைக்காவது அவன் பொண்டாட்டிக்கு சண்டைன்னா அவங்கள வந்து எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியாம்மா, அப்பவும் நம்ம மனசு சும்மா இருக்காது. மாப்பிள்ளை வந்துட்டார், ஆட்டை பிடிக்கவா, கோழியை பிடிக்கவா, மீன் அப்படியே வாங்கவா, குழம்பு வைக்கவா, அவரை ஊட்டி அன்னைக்கு வந்து உன்னை என்ன செய்வான், லைட்டாக பார்த்துட்டு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள ஒரு நேரம் வாழ்ந்துட்டு திரும்ப போயிடுவான். அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. அதனால முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகள் எல்லாரும் லவ் பண்ணுறத கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நிறைய பேரை சைட் அடிங்க, அதுவே சந்தோஷம்.